சென்னை கோயம்பேட்டில் குடிபோதையில் தகராறு செய்த நபரை தாக்கிய விவகாரத்தில் சப் இன்ஸ்பெக்டர் உட்பட 3 பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். கோயம்பேடு மெட்ரோ ரயில் நிலையம் அருகே மோட்டார் சைக்கிளில் வந்த நபரை போக்குவரத்து போலீசார் மடக்கி விசாரித்துள்ளனர். அப்போது அந்த நபர் மதுபோதையில் இருந்ததாகவும் போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாகவும் தெரிகிறது. அதன் பின்பு அந்த நபரை போக்குவரத்து போலீசார் காலால் எட்டி உதைக்கும் காட்சி சமூக வலைதளங்களில் பரவியது. இந்நிலையில் குடிபோதையில் வந்த நபரை தாக்கியதாக கோயம்பேடு போக்குவரத்து சப் இன்ஸ்பெக்டர் சக்திவேல், முதல்நிலை காவலர்கள் தினேஷ் மற்றும் அருள் ஆகிய 3 பேரை பணியிடை நீக்கம் செய்து போக்குவரத்து இணை ஆணையர் தேவராணி உத்தரவிட்டுள்ளார். தென்காசி அருகே காவலர் மூர்த்தியின் தற்கொலைக்கு காரணம் என்ன என்று உயர் அதிகாரிகள் தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வரும் நிலையில் பெற்றோர்கள் உடலை வாங்க மறுத்து எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். ஆயிரப்பேரி கிராமத்தைச் சேர்ந்த 30 வயதான மூர்த்தி என்பவர் செங்கோட்டை காவல் நிலையத்தில் காவலராக பணியாற்றி வந்தார். இந்த நிலையில் அவரது வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். விசாரணையில் அவருக்கு பெண் பார்த்தபோது அந்த பெண் மூர்த்தியை பிடிக்கவில்லை என்று கூறியதால் அவர் தற்கொலைக்கு முயன்று மன உளைச்சலில் இருந்ததாக போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் காவலர் மூர்த்தியுடன் பணியாற்றிய சக காவலர்கள் சிலரால் போலீஸ் போன இடத்துல இப்படி டார்ச்சர் ஒரு நாளைக்கு ஒரு டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. இந்த சிப்பையா, மைதினு இவங்கெல்லாம் அந்த கேம்ப் ஆஃபீஸில் வச்சு, அந்த அலெக்ஸன் எல்லாம் 3 பேரும் சேர்ந்து கேம்ப் ஆஃபீஸில் வச்சு இப்படி 10 மணி 11 மணிக்கு அவனை கூட்டிகிட்டு போய் சரக்கு அடிக்க வா, அங்கே வா, அங்கே வா அப்படின்லாம் பண்ணி பிள்ளை ரொம்ப மனசை இதாக்கியிருக்காங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.